நான் வருஷத்தில் என்னோட வாழ்க்கையில் 2018 2019 தான் ஃபுல்லாக படித்தேன். அந்த 2 வருஷம் படிப்பு தான் எனக்கு இட்டு வந்து உட்காந்துருக்கு. இந்த 2 வருஷம் படிக்கிறதுல வந்து புக்கு நம்பர் இருந்தால் போகாது, கண்டிப்பாக ஊக்கம்னு ஒன்று தேவை. அடுத்து உழைப்பு. நீங்கள் உழைப்பை அவங்களும் கொடுப்பாங்க, அவங்களோட அதிகமாக நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியும். ஊக்கம், உழைப்பு, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஏன்னா படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய இடத்துல நமக்கு அந்த லேசி ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே, கண்டிப்பாக லேசி ஆகும். அந்த லேசி ஆகிற டைம்லாம் நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா டைமும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, அது எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா நமக்கு தேவை நம்ம முன்னேறணும், அதுக்கு நம்ம தான் உழைக்கணும். நம்ம உழைப்புக்கு கண்டிப்பாக ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படும், நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா எதுவுமே இல்லாமல் 2 வருஷம் படித்த என்னாலே முடியும் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு வச்சுங்க, அடுத்த ஸ்டெப்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், சரிங்களா? வாங்க தைரியமாக படிங்க. இந்த மாதிரி படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெஸ்ட் நீங்கள் எந்தெந்த டெஸ்ட்லாம் எந்த அளவு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்களோ அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு தப்பு பண்ணதை நீங்கள் அன்றைக்கே கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு இந்த கொஸ்டின் கரெக்ஷன் தப்பு பண்ணிருக்கணும், இது அப்போயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் பண்டில் எடுத்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் மாட்டோம். அந்த மாதிரி பார்ட்டி போலீஸ் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் மட்டுமே படித்து பாஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அகாடமிக் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த படிச்சதை நம்ம ஃபில்டர் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு அங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக டெஸ்ட் போடுங்க, சலிக்காமல் படிச்சுட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதிட்டே இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் சுற்றி இருக்க எல்லாருமே நீங்கள் பாசிட்டிவான ஹியூமன் பீயிங்ஸாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தங்க நெகட்டிவாக என்னடா எம்மா நாள் தான் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டாலும் நம்ம முடிஞ்சது அதில் ஓ ஆமாம் நம்மளும் ரொம்ப நாள் தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணம் மட்டும் உங்களை வந்துடவே கூடாது. ஏன்னா வெற்றிக்கு இந்த 2 வருஷம் வந்து ரொம்ப குறுகிய பீரியடாக நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப லென்த். இந்த 2 வருஷம் நாங்கள் உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும், ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க தான், ஏன் இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ நாள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உள்ள என்ன பிரச்சனை, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு உங்கள் வெற்றியை பார்த்து கை தட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால சீக்கிரமாக உங்கள் வெற்றி அவங்களுக்கு கொடுங்க. அவங்களோட கைத்தட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.